தாவேக்குள்ள சேர்ந்தீங்க. என்ன காரணம்? அழுத்தமா? விருப்பமா? புரட்சி தலைவருக்கு என்ன சிந்தனை இருந்ததோ அந்த சிந்தனையோடு, அதே அன்போடு, அதே சாமானிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு, பாட்டாளிகளின் வாழ்வை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு விஜய் அவர்கள் இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திலிருந்து விலகி இன்றைக்கு எம்ஜிஆரை போன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற விஜயுடைய தலைமையிலே இன்று சேர்ந்திருக்கிறார். என்ன இருப்பாங்க, அந்த குதிரை பேரமா இல்லை அதை மீறுகிற வகையில் குதிரை வேகமாப்பாங்க? இது எப்படிங்க குதிரை பேரம் என்று சொல்ல முடியும்? அதாவது வேண்டும் என்று அரசியல் காரணத்துக்காகவும் தன்னால் முடியலையே என்ற எண்ணத்தில் நீங்கள் ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அறிக்கையை விட்டு தன்னுடைய எம்எல்ஏ பதவியே ராஜினாமா செய்து அதில் எப்படி குதிரை பேரம்? ஒவ்வொரு தொண்டர்களையும் தூக்கிவிட்டு அவர்களிடம் வேலை வாங்குவதற்கான சக்தி உங்கள்கிட்ட இல்லை, அந்த மாதிரியான கவர்ச்சி இல்லை, அந்த மாதிரி திட்டமும் இல்லை, அந்த மாதிரி எண்ணமும் இல்லை. எந்த இடத்துல இவர் சறுக்கிறார்? இந்த இடத்துல தான் என்ற அகம்பாவம் ஆட்சி அவருடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான், எல்லாமே இளைஞர்கள், எல்லா தரப்புக்கும் வாய்ப்பு. ஆனால் அனுபவசாலிகள் இருக்கிறார்கள், அனுபவசாலிகளும் இருக்கிறார்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், எல்லா தரப்பு மக்களும், ஒடுக்கப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். எல்லோருமே இந்த ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு செயல்பட்டு கட்சி அலுவலகமா அந்த கேள்வியும் முன்வைக்க ராஜினாமா செய்து விட்டு வெறும் சால்வை தான் அமைச்சரை பார்த்து போடுறாங்க. அதையே இவங்க கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னு பேசப்படுது. அது உண்மையல்ல. 2029 தாவேக்காவுடைய முக்கியமான நோக்கம் 2029 40 இடங்களில் பாராளுமன்ற தொகுதியில் 40 இடங்களும் வெற்றி. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்மையில் தாவேக்காவில் இணைந்த வழக்கறிஞர் குரலார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக என்ன நடந்தது? ஏன் திடீர்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் சேர்ந்தீங்க? என்ன காரணம்? அழுத்தமா? விருப்பமா? ஒரு அழுத்தமும் கிடையாது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கழகம். ஸோ அது யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், உழைக்கும் வர்க்கத்துக்காக, பாட்டாளிகளுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, இளைஞர்களுக்காக, பெண்களுக்காக. ஸோ இவர்கள் சாதாரண சாமானியர்கள் கூட சிறப்பான வாழ்வை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் ஆரம்பித்தார் இந்த கட்சி. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக ஆன பிறகு எல்லா நிலையிலையுமே அந்த கட்சியை சிதைத்து விட்டார். அந்த கட்சி இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இது மக்களுக்கான கட்சியாக இல்லை, தங்களுடைய சுய தேவையை பணத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தையும் தன் உறவினர்கள் குடும்பத்திற்கும் ஒவ்வொருவரும் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலே அதில் இருக்கிற தலைவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் மக்கள் இந்த செல்வாக்கை இழந்து விட்டார்கள். அதனால் எங்களுக்கெல்லாம் வருத்தம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு கட்சி, இப்படி புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி இப்படி போய்விட்டதே என்று நாங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே அதே எண்ணத்தோடு, புரட்சி தலைவருக்கு என்ன சிந்தனை இருந்ததோ அந்த சிந்தனையோடு, அதே அன்போடு, அதே தொலைநோக்கு பார்வையோடு, அதே சாமானிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு, பாட்டாளிகளின் வாழ்வை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு விஜய் அவர்கள் இன்று இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அதே எண்ணத்தோடு இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் இங்கிருந்து அத்தனை பாட்டாளிகளும், தொழிலாளர்களும், விவசாயிகளும், சாமானியர்களும் இன்றைக்கு விஜயை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் காரணம். ஸோ அந்த காரணத்துக்காக தான் இப்போ நான் கூட அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திலிருந்து விலகி இன்றைக்கு எம்ஜிஆரை போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிற விஜயுடைய தலைமையிலே இன்று சேர்ந்திருக்கிறோம். வள்ளுவர் வழி நடப்போம். அதில் உதாரணமாக இருந்தது உங்களுடைய தந்தையார் திருக்குறளார் அவர்கள். விஜய் பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், அவரும் திருக்குறளை தான் மெழுகுல் கட்டாது. நீங்கள் 2 பேரும் இணைந்ததுக்கு அது ஒரு காரணமா? இல்லை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வெற்றுமையான் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒரு ஆரம்பத்திலே சொல்லிட்டார். இல்லை, விஜய்கிட்ட அவர் என்னென்னா, அவருடைய பெரிய உண்மையிலே அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிறது. அவர் ஆரம்பத்தில் இந்த கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது சொன்னார், இது இந்த கட்சி மதத்தையோ அல்லது ஜாதியையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சாராரையோ சார்ந்து இருக்காது. இது 8 கோடி மக்களுக்கான கட்சி. ஸோ அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதே போல் அத்தனை பேர் பெரும்பான்மையான மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதே போல்
நீங்கள் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இல்லை இதில் ஆட்சியிலே பங்கு பெறலாம். ஸோ அதனால் என்னோட கூட்டணி வரவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஆட்சியிலே நாங்கள் பங்கு கொடுப்போம். ஸோ ஊழல் இல்லாத ஒரு சிறப்பான அரசை உருவாக்குவோம். இளைஞர்கள் தான் இந்த நாட்டை வழி நடத்தணும், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் இன்றைக்கு செய்து காட்டிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் அந்த ஆட்சி அவருடைய அமைச்சது பார்த்தீங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் தான். எல்லாமே இளைஞர்கள் ஒன்று. எல்லா தரப்புக்கும் வாய்ப்பு ஆனால் கொடுத்துருக்காங்க. அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. அனுபவசாலிகளும் இருக்கிறார்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், எல்லா தரப்பு மக்களும், ஒடுக்கப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தெரிஞ்சிருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. எல்லோருமே இந்த ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் செயல்பட்டிருக்கிறார். அது ஒன்றே சிறப்பு. இப்போ அதிமுகவில் தொடர்ந்து நடக்கிற பிரச்சனைகள் இது எங்கெல்லாம் போய் முடியும்? ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 அணிகள் 3 அணி, இப்போ வந்து சிவி சண்முகம் ஒரு அணி, இப்பொழுது பார்த்திங்கன்னா தன்னுடைய பதவிகளை ஒரு நிமிஷம் தன்னுடைய பதவிகளை திறந்து விட்டு தாவேகாவில் இணைந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று கூட பார்த்திங்கன்னா இசைக்கு சுப்பையா அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. ஒருவேளை 18 எம்எல்ஏக்கள் நடந்த அந்த இடைத்தேர்தல் போல் மீண்டும் நடக்கிறதுக்கான சூழல் உருவாகுதா? நிச்சயமாங்க. என்னென்னா நீங்கள் அனைத்து அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்னா எல்லாம் சுயநலவாதிகளாகவே அங்கே இருக்கிற தலைவர்கள், அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அங்கே இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே சுயநலவாதிகளாகவே மாறிவிட்டார்கள். ஒருத்தர் கூட இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும், இந்த கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் ஒருத்தனு கூட எண்ணம் கிடையாது. நீங்கள் அதை விட மோசமான குணப்படப்படுத்தவராக என்ன எடப்பாடி இருக்கிறாரு. நீங்கள் எடப்பாடி வந்து உண்மையில் இவ்வளோ ஒரு பெரிய சிக்கல் வந்து விட்டது. தேர்தலுக்கு முன்பு அவர் தானே சார் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் போனார். ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அடுத்தது இல்லை என்னது என்ன அவர் தானே வந்து இருந்தார். இல்லை என்ன அவர் போனாருங்க. பல பேர் சொன்னாங்க அதில் போவதில் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி எப்படி நீங்கள் தேர்தலை எப்படி சந்திக்க முடியும்? நீங்கள் விஜய் வந்து எல்லா தொகுதிக்கும் போனாரா? இன்றைக்கி இப்போ ஸ்டாலின் கூட எல்லா தொகுதிக்கும் போனாரா? அவர் ஒரு ஸ்டாரு. இவர் வந்து விவசாயி இல்லை, போய் தானே ஆகணும். ஏங்க இவர் ஒரு கட்சியினுடைய தலைவருங்க. இப்போ இந்த கட்சியில் இவர் மட்டும்தான் தலைவரா? எத்தனை பேர் இருக்காங்க சார்? ஒருத்தரை கூட இவர் அலோவ் பண்ணலையே. மற்றபடி எடப்பாடி அவர்கள் நீங்கள் மற்ற கட்சிகளெல்லாம் அங்கங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நினச்சாங்க. உங்கள் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஸோ உங்கள் கட்சியில் 2ஆம் மட்ட தலைவர்களை நீங்கள் நாடு முழுவதும் அனுப்பியிருக்கணும். நீங்கள் அத்தனை இடங்களும் போவதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒவ்வொரு தொண்டர்களையும் ஊக்குவித்து அவர்களிடம் வேலை வாங்குவதற்கான சக்தி உங்கள்கிட்ட இல்லை. அந்த மாதிரியான கவர்ச்சி இல்லை, அந்த மாதிரி திட்டமும் இல்லை, அந்த மாதிரி எண்ணமும் இல்லை. எந்த இடத்துல இவர் சறுக்கிறாருங்கிற அதான் எந்த இடத்துலன்னா தான் என்ற அகம்பாவத்தில் தான் இவர் இருக்கிறார். தான் என்ற அகம்பாவம் மட்டும் இல்லை, யாரும் இப்போ இந்த கட்சி ஒழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இப்போ நடந்துக்குவேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்கிற எண்ணம் அவருக்கு வந்து விட்டது. ஸோ கட்சியில் நீங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டால் கூட அவருக்கு ஏதாவது ஒரு வழியில் வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால் அவர் கட்சியை பற்றி கவலைப்படுவதற்கு இல்லை. நான் இப்படியே இருந்து விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நீ உண்மையிலே ஒரு கட்சியில் இப்படி ஒரு பிளவு இருக்கிற பொழுது நீ டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க. ஸோ இவர்கள் எல்லாரும் 25 பேர் தேவக்கையால் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நீ பெட்டிஷன் கொடுத்துட்ட. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கல. ஸோ அவர்களை இப்போ தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த கட்சியை சிதைத்து அழித்து புதைக்கிற இடத்திற்கு அவர் வந்து விட்டார். இந்த 25 பேரும் ரிசைன் பண்ணிவிட்டு ஒருவேளை இப்போ 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போய் ஒரு மினி பொது தேர்தல் நடந்தால் அதுலேயாவது அவர் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணுவாரா? எப்படிங்க பண்ண முடியும்? ஸோ ஏற்கனவே நீங்கள் எல்லா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற எல்லா நிலையிலையுமே கீழே நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஏதோ அந்த தேர்தலில் ஒரு கூட்டணி இருந்ததுனால உங்களுக்கு 25 சீட்டு 47 சீட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த 25 பேரும் ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு தாவேக்கா இதில் போய் நின்னாங்களும் சரி, அல்லது தாவேக்கா அந்த 25 சீட்லையும் அப்படின்னாங்கன்னா நிச்சயமாக தாவேக்கா தான் வெற்றி பெறும். இன்றைக்கு மக்கள் மத்தியில் தாவேக்காவுடைய தலைவர் விஜயனுடைய இடம் மிக உயரமாக போய்விட்டது. என்னென்னா அவர் ஊழலை வந்த உடனே ஒழிச்சிட்டார். வந்த உடனேயே எந்த நிலையிலையும் ஊழல் இருக்கக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருக்கார். இன்றைக்கி சிஎம்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா சதுர அடிக்கு 50 ரூபா வாங்குகிற நிலைமை இருந்தது. நீங்கள் முற்றிலுமாக அதை ஒழித்து விட்டார். ஒரு பெரிய விஷயங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஏறக்குறைய பல கோடி
அதில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி டாஸ்மாகில் பல கோடி ஊழல் நடந்து கொண்டிருது. அதை நிறுத்திட்டார். இன்றைக்கி மின்சாரத்தில் துறையில் பல கோடி ஊழல் இருக்குது. அது முற்றிலுமாக இப்போ நிறுத்தப்பட்டு விட்டது. அதில் ஸோ தான் அப்போ ஊழல் டாஸ்மாக் வந்து பார்த்தீங்கன்னா சந்து கடைகள்லாம் இன்னமும் இருக்குது. சார் சந்து எல்லாம் அதிகமாக முட்டு. அதனால் நீ ரோம் இஸ் நாட் பில்ட் இன் அ டே. ரோம் ஒரே நாளில் கட்டப்பட்டதல்ல. அதுக்கு சில நாள் டைம். அதுதான் அவர் ஆரம்பத்திலே சொன்னார். யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஐ வில் டூ எவ்ரி திங் இன் அ சிங்கிள் டே. ஸோ ப்ளீஸ் கிவ் அஸ் டைம். கொஞ்சம் நேரம் கொடுங்க, காலம் கொடுங்க. நிச்சயமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன். ஆனால் எதையெல்லாம் உடனடியாக நிறைவேற்றுமோ அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், மின்சாரத்துறையில் எல்லா ஊழலும் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ ஊழலை ஒழிப்பேன் என்பதில் உண்மையிலே செய்து காட்டுகிறார். வெறும் வாயுபல் பேச்சல்ல, அதை பேச்சும் செயலும் அவரது ஒன்றாக இருக்கிறது. நீ அதை நிகழ்த்தி காட்டிருக்கிறாரு. ஸோ சாதாரண மக்களுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை நிகழ்த்தி காட்டிருக்கிறார். ஸோ எல்லா இடத்துலையும் எளிமையாக இந்த ஆட்சி நடக்கும் என்று சொன்னால் அது நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ எல்லா அந்த வழியிலையுமே என்னத்தை சொன்னாரோ அது செய்து கொண்டிருக்காரு. அதனால தான் மக்கள் மத்தியில் இன்றைக்கி அவருடைய இடம் உயரமாக இருக்கிறது. எதிர்க்கட்சி என்ன சொல்கிறாங்க, அந்த குதிரை பேரமா இல்லை வந்து அதை மீறுகிற வகையில் குதிரை வேகமா என்ன அந்த மாரி போயிட்டுருக்கு. அது அப்படி பார்க்குறப்ப எப்படி இதை எடுத்துப்பாங்க? இல்லை, இது எப்படிங்க குதிரை பேரம் என்று சொல்ல முடியும்? அதாவது வேண்டும் என்று அரசியல் காரணங்களுக்காகவும் தன்னால் முடியலையே என்ற எண்ணத்தில் இன்றைக்கி ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. நீ எப்படி இதில் குதிரை பேரம் வரும்? நீங்கள் ஓபிஎஸ் அதில் போய் சேர்ந்தார், அப்போ குதிரை பேரமா? இன்றைக்கி இவர் போய் சேர்ந்தார், மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்தார், வைத்திலிங்கம், இவங்கெல்லாம் இந்த குதிரை பேரத்தில் போயிட்டாங்களா? ஸோ அவர்களுக்கு வந்து அந்த இது பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க வேறு கட்சிக்கு வராங்க. அப்படி வருகிறவர்கள் கூட தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வருகிறார்கள். நீங்கள் எது தன்னுடைய எம்எல்ஏ பதவியே ராஜினாமா செய்து அதில் எப்படி குதிரை பேர வர முடியும்? அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம் வந்து கட்சி அலுவலகமாக அந்த கேள்வியும் வந்து முன்வைக்கப்படுகிறது. ஒரு சட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். சட்ட விதிகளுக்கு வந்து அதில் இடம் இருக்குதா? இல்லை, கட்சி அதாவது அதுதான் தெளிவாக அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. தவறான செய்தி பத்திரிகைகளையும் வந்தது, மீடியாக்களையும் வந்தது. என்னென்னா, ராஜினாமா செய்து விட்டு அவங்க போய் இதில் செய்கிறாங்க, சபாநாயகர்கிட்ட மனுவை கொடுக்குறாங்க. சபாநாயகர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அதன் பிறகு அவங்க அமைச்சரை பார்த்து சால்வாக போடுறாங்க. சேர்றது வந்து பொதுச் செயலாளருடைய உத்தரவின் பேரில் நாளை காலையில் தான் போய் இதில் சேர்றாங்க, கட்சி அலுவலகத்தில். ஸோ வெறும் சால்வை தான் அமைச்சரை பார்த்து போடுறாங்க. அதையே இவங்க கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னு பேசப்படுகிறது. அது உண்மை அல்ல. அவங்க கட்சியில் அங்கே சேரல. செக்ரட்டேரியட்டில் தலைமைச் செயலகத்தில் கட்சியில் சேரவில்லை. அமைச்சரை பார்த்து அவங்க பொன்னாடை அணிவித்தார்கள். அவ்வளோதான் நடந்தது. தவிர கட்சியில் செய்கிற நிகழ்வு இந்த கட்சி அலுவலகத்தில் தான் நடக்கும். அது நாளைக்கு போய் சேரப்போகுது. டெல்லி போயிட்டதுக்கப்புறம் அரசியல் சூழல் வேறு எதுவும் மாறுதா தமிழகத்தில்? இல்லை, எந்த காலத்துலையும் அவர் டெல்லி போகிறதுனால அவர் தான் இப்போ ஒரு செட்டப்பே இப்போ உருவாக்கிட்டாருங்க. எல்லா அமைச்சர்களும் அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் அமைச்சர் பதவியில் இருக்காங்க. அவர்களுக்கு என்னன்னா, நாம் என்ன மக்களிடம் சொன்னோமோ அதை செய்து காட்ட வேண்டும் இந்த இளைஞர்கள்ட்ட. அதனால தான் நீங்கள் விவேகானந்தரே என்ன சொன்னார்னா, என்னிடம் 100 தியாக மனப்பான்மை கொண்ட 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார்ல. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொன்னதை செஞ்சு காட்டணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஊழல் இல்லாத அரசை நம்ம கொடுக்கணும்னு சொன்னால் சரிண்ணா, காரியங்களுக்கு எந்த காரியங்களுக்கும் பணம் வாங்கக்கூடாது, அரசு அதிகாரிகள் வந்து அவர்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும். இப்படி எல்லா விதத்திலையுமே அவர்களை அவங்களை செயல்பட வைக்க வேண்டும் என்று அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அது நன்மை தானே. 2029 தாவேகாவுடைய முக்கியமான நோக்கம் 2029 40 இடங்களில் பாராளுமன்ற தொகுதியில் 40 இடங்களும் வெற்றி பெறும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இன்றைக்கி மக்கள் வந்து தாவேகா தொடர்ந்து இன்னும் 10 ஆண்டுகள் ஆனாலும் அதை அசைக்க முடியாது என்கிற எண்ணம் இன்றைக்கே வந்து விட்டது. ஸோ அவங்க சொன்னதை மாதிரி யார் யாருக்கு இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்லுவார். ஸோ யார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார் தளபதி அவர்கள். அது தகுந்த முறையான பணிகளை கொடுத்துருக்கிறாரு. அவர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக மக்களை கவர்வார்கள். அதனால் 2029 40 இடங்களிலும் தாவேகா நிச்சயமாக வெற்றி. அதிமுக பினிக்ஸ் பறவையாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லையா? நிச்சயமாக கிடையாது. இவர்
இவர் இருக்கிற வரைக்கும், எடப்பாடி இருக்கிற வரைக்கும், அவர் தன்னுடைய குணத்தை மாற்றிக் கொள்ளாத வரைக்கும் நிச்சயமாக அது எழுந்து வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. மிக்க நன்றி சார்.